Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 4ல ledger account பார்க்குறோம். அதில் exercise sumsலாம் பார்க்க போகிறோம். First exercise பாருங்க. Journalize the following transaction, post them to ledger. Journalize பண்ண சொல்லிட்டு transaction-ஐ ledgerல post பண்ண சொல்லியிருக்காங்க. Journal entries போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூணு transaction தான் கொடுத்துருக்காங்க. 2016ல January 1st started business with cash, paid January 5ல paid into bank. Next January 7ல purchase goods from Ram for cash. இப்போ journal entries போடுவோம் வாங்க. பாருங்க exercise sum number 1 heading journal entries எழுதிங்க. Date particulars, ledger folio number, debit rupees, credit rupees. இப்போ first transaction என்ன வரும் 2016 January 1st started business with cash என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக பிஸ்னஸ்க்காக அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா யார் பேரில் போகும் அது பிஸ்னஸ்க்காக போகிறதுனா அவங்களோட கேபிட்டல் இங்கே யார் ஓனரோ அவங்களோட கேபிட்டலில் போகும் அப்போ டு கேபிட்டல் அக்கௌண்ட் யார் நீங்கள் பேர் மென்ஷன் பண்ணால் அதனால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டில் 10,000 கிரெடிட்டில் 10,000 கொடுத்துருங்க நரேஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் நெக்ஸ்ட்டு பெய்டு இன்ட்டு பேங்க் பெய்டு இன்ட்டு பேங்க்னா எப்படி எழுதுவோம் பேங்க்குக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு எது உள்ளே போகுது கேஷ் உள்ளே போகுது டு கேஷ் அக்கௌண்ட் பேங்க் டு கேஷ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் 5,000 கிரெடிட்டில் 5,000 நரேஷன் வந்து பெய்டு இன்ட்டு பேங்க் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் கிட்டேருந்து வாங்குகிறோம் பட் எதுக்காக எதில் வாங்குகிறோம் கேஷில் வாங்குகிறோம் இதே நேம் மட்டும் கொடுத்துருந்தா கிரெடிட்டில் வாங்குகிறோன்னு அர்த்தம் ஃபார் கேஷ்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க அதனால் குட்ஸுங்கிறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 ஓகேவா இப்போ இது என்ட்ரு பண்ணுறோம் நரேஷன் பர்ச்சேஸ் குட்ஸ்னு எழுதிடும் இப்போ லெஜர் அக்கௌண்ட் போட போகிறோம் லெஜர் அக்கௌண்ட் போட பார்த்துங்க ஹெட்டிங் எழுதிங்க லெஜர் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிங்க லெஜர் அக்கௌண்ட் எழுதுமே இங்கே டெபிட் இங்கே கிரெடிட் போடணும் கண்டிப்பாக டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ருபீஸ் போடுவோம் நெக்ஸ்ட்டு டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ருபீஸ் ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போட போகிறோம் கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம் ஓகேவா கேஷ் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் 2016 இயரை மென்ஷன் பண்ணிடுங்க 2016 ஜான்வரி 1st அன்றைக்கி கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது கேபிட்டல் இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறோம் ஜான்வரி 1st டு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000 நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்கா ஜான்வரி 5ல் கேஷில் கிரெடிட்டில் இருக்குது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பேங்க் இருக்குது அப்போது கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட் ஹவு மச் 5,000 கொடுத்துருக்காங்க இப்போ அந்த 5,000 என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கேஷ் பாருங்கள் இங்கே இருக்குது கேஷு கிரெடிட்டில் பர்ச்சேஸ் ஆப்போசிட்டில் பர்ச்சேஸ் இருக்கா ஜான்வரி 7ல் அப்போ கிரெடிட்டில் Jan 7 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1,000 ஓகே அவ்வளோதான் வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ணுங்கள் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை என்ட்ரு பண்ணுங்க டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது அதே கிரெடிட் சைடு போட்டுருங்க 5,000 + 1,000 6,000லேருந்து 10,000 லெஸ் பண்ணிங்கன்னா 4,000 வரும் இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டில் க்ளோஸ் பண்ணணும் பை பேலன்ஸ் C/D இது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுக்கணும் அந்த 4,000 அப்போது ஜான்வரிக்கு நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஓகேவா இப்போ கேஷ் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம் ஹெட்டிங் எழுதிக்குவோம் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் மறக்காமல் எழுதிங்க டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ருபீஸ் டேட் particulars
JF rupees. ஓகேவா? இப்போது கேபிட்டல் எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள். எந்த இயரில் போட்டிருக்கோம்? 2016 போட்டுட்ருக்கோம். கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. ஓகேவா? கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கேஷ் இருக்குது. அப்போது January 1 அன்றைக்கி பை கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் என்ட்ரு பண்ண போகிறோம். How much? 10,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை கேபிட்டலை பற்றி, அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. 10,000 டெபிட்டில் ஒன்றுமே இல்லை, அதுக்கு நேராக 10,000 என்ட்ரு பண்ணிவிட்டு அதை க்ளோசிங் பேலன்ஸாக கொடுப்போம். எப்போது? இந்த மந்தோட லாஸ்ட்டில் January 31 அன்னைக்கு to balance C/D. How much? 10,000. இது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுக்கணுமா? ஜான்வரிக்கு அடுத்து February 1 by balance B/D 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் போட போகிறோம்? கேஷ் போட்டாச்சு, கேபிட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிக்குவோம். பேங்க் அக்கௌண்ட், date, particulars, journal folio number, rupees, date, particulars, JF rupees. ஓகே. இப்போ பேங்க் பாருங்கள். பேங்க் எங்கே இருக்குது? டெபிட் சைடு இருக்குது. January 5 அன்றைக்கி ஆப்போசிட்டில் இருக்குது கேஷ் இருக்குது. 5,000 என்ட்ரு பண்ண போகிறோம். 2016 January 5 to கேஷ் அக்கௌண்ட் 5,000. வேறு எதுவும் பேங்க்கை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் அப்படியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். கிரெடிட் சைடு ஒன்றுமே இல்லை, அப்படியே டேரெக்டாக அதை என்ட்ரு பண்ணிங்க. 5,000 இந்த மந்தோட லாஸ்ட் டேட் 2016 January 31 to balance C/D. How much? அதே 5,000 என்ட்ரு பண்ணிங்க. இதை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுக்கணுமா? அப்போது to balance B/D எந்த மந்த் கொடுக்கணும்? February 1. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொண்டு போடலாம்? கேஷ் போட்டாச்சு, கேபிட்டல் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். டெபிட், credit, purchases account, date, particulars, JF rupees, date, particulars, JF rupees. இப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள். பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடு இருக்குது. January 7 அப்போ 2 ஆப்போசிட்டில் கேஷ் இருக்குதுன்னா 2 கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். 2016 January 7 to கேஷ் அக்கௌண்ட். எவ்வளவு? to கேஷ் அக்கௌண்ட் how much? 1000. வேறு எதுவுமே இல்லை, அதனால் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த மந்த் எண்டில் க்ளோஸ் பண்ணும். க்ரெடிட்டில் 1000 2016 January 31 by balance C/D. அது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுங்க. to balance B/D February 1 அன்னைக்கு கொடுக்கணும். ஓகேவா? இப்படி தான் போகணும் லெட்ஜர். புரியுதா? புரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.